அனைவருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க ராசி என்ன அப்படின்னா சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு ஸ்திர ராசிங்க. சூரிய பகவானே ஆளக்கூடிய ஒரு அருமையான ராசி. இதனோட உருவம் பார்த்தீங்களா, இந்த ராசியோட உருவம் சிங்கம். இந்த ராசிக்காரர்கள் தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடய எப்போவுமே இருப்பாங்க. மற்றவங்க இவங்ககிட்ட நெருங்கி பழக பார்த்தீங்களா வாய்ப்பு தர மாட்டாங்க. இவங்க யாரையுமே ஈஸியாக நம்ப மாட்டாங்க. தான் குடும்பத்திலையுமே முதன்மையானவராக இருக்க தான் ரொம்ப விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்திலையுமே இவங்க இதே நிலையில தான் இருப்பாங்க. இவங்களுக்கு தலைமை தன்மை, நிர்வாக தன்மை, வழி நடத்தக்கூடிய தன்மை இது எல்லாமே இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி தன்னை சார்ந்தவங்களுக்கு அதிகம் நன்மை செய்வாங்க. இவங்களோட உழைப்பு அப்படிங்கிறது அதிகாரம் தான். மற்றவங்கள வேலை வாங்கும் ஒரு குணமுடையவங்க. அதிகம் வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்கள அதிகம் வேலை வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாருமே செய்ய முடியாத ஒரு சில வேலைகளை மட்டுமே இந்த சிம்மராசி நேயர்கள் பார்த்திங்களா செய்வாங்க. தனக்கு தேவையானதை தானே தேர்ந்து எடுத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒருவரை பிடிக்கவில்லை அப்படின்னா விரட்டி அடித்து விடுவாங்க. கர்வமான நபர்கள் இவங்க பேசும்போது, இவங்களோட குரல் பேசும்போதும் அதிக தூரத்தில் இருப்பவங்களுக்குமே கேட்கும் வகையில் தான் இவங்க பேசுவாங்க. அதே மாதிரி கோபமாக கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னோட நிலைப்பாட்டை எப்போதுமே மாற்றிக்கொள்ளும் தன்மையானது இவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி இவங்க பார்த்திங்களா, இந்த கீழ் வயதில் இருக்கக்கூடிய கூட நம்பிக்கை இல்லாதவங்க, உடல் வலிமை இருக்கிறவங்க, வயது ஆனால் கூட அதே மனநிலையில் இருப்பாங்க. இந்த ராசி வறண்ட ராசி. இவங்க மலை சார்ந்த பகுதிகள் அதிகமாக இவங்களுக்கு பிடிக்குமா. அதே மாதிரி இவங்களுக்கு கற்பனை அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி சூரிய குடும்பத்தில் கோள்களுக்கு ஒரு மைய புள்ளியாக அமைஞ்சிருக்கு சூரியன் தான். சூரியனை மையமாக கொண்டு தான் கோள்கள் அனைத்துமே சுற்றி வருது. சூரியன் ஸ்திரமாக மையத்தில் நிற்கிறது. சூரியன் எந்த ஒரு கோளையும் சுற்றுறதில்லை. ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத் தலைவரை மையமாக கொண்டு தான் அந்த குடும்பமானது இயங்கும். ஒரு ஊர் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஊர் தலைவர் ஒருவரை மையமாக கொண்டு அந்த ஊரானது இயங்கும். ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டோமா அந்த நாட்டு தலைவரை மையமாக்கி கொண்டு தான் அந்த நாடானது இயங்கும். இந்த ஒப்பீட்டின் அடிப்படையில் சூரியனுக்கு குடும்பத் தலைவன், அதாவது தந்தை, ஊர் தலைவன், நாட்டுத் தலைவன், நிர்வாகி, அரசன், அதிகாரி போன்ற கிரகங்கள், காரகங்கள் எல்லாமே இது இருக்கு. ஜோதிடத்தில் 9 கிரகங்கள் இருக்கு. ஒரு குறிப்பிட்டப்பட்டிருந்தா கூட 9 கிரகங்களில் சூரியனை தவிர பிற கிரகங்களை கண்ணால் பார்க்காதவங்க இருக்கலாம். அதே மாதிரி சூரியனை பார்க்காத, சூரியனை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த ஒப்பீட்டின் அடிப்படையில் தான் சூரியனுக்கு புகழ், கீர்த்தி, பிரபலம் போன்ற காரகங்கள் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. சூரியனை தன்னை சுற்றி வரும் பிற கிரகங்கள் தங்களோட சுற்றுப்பாதையை விட்டு விடாமல் அந்தந்த கிரகத்தை அதன் சுற்றுப்பாதையில் தான், மையத்தில் தான் அது சுற்றுமாறு இழுத்து பிடித்து வச்சிருக்கு. சூரியன் கிரகங்களோட மையத்தில் இல்லை அப்படின்னா கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி சிதைந்து விடும். இது போல தான் மனித உடலில் அந்தந்த உறுப்புகள் அந்தந்த இடத்துலையே இருக்க உடலுக்கென்று ஒரு உருவ அமைப்பை கொடுத்து அதை சிதைந்து போகாமல் அனைத்து உறுப்புகளையும் அதன் அடிப்படையில் அதனோட இடத்துல இழுத்து பிடித்து கொண்டிருப்பது எலும்பாகும். இந்த ஒப்பீட்டின் அடிப்படையில் தான் எலும்புகளுக்கு காரக கிரகமாக சூரியனை நிர்ணயிக்கிறாங்க. மேலுமே நம்ம இந்த சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, இவங்களோட ராசிப்படி இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களோட மனநிலைகள் எப்படி இருக்கும், இவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும், இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி மனித உடலில் பார்த்திங்களா சூரிய ஒளி அதிகமாக படும் இடம் சிரசமாகும். மேலுமே சிரசுக்குள்ளே இருக்கக்கூடிய மூளையானது சூரிய ஒளி சிரசில் படும் பகல் நேரத்தில் முழுமையாக செயல்படுகிறது. சூரிய ஒளி சிரசில் விழாத இரவு நேரத்தில் மூளையானது ஓய்வெடுத்து கொள்கிறது. மூளை ஓய்வெடுக்கக்கூடிய சமயத்தில் ஒட்டுமொத்த உடம்புமே களைப்பில் தூங்கி விடுகிறது. இதன் அடிப்படையில் தான் சிரசு, மூளை, உடல் தெம்பு, உற்சாகம், ஈர்ப்பு போன்ற காரகங்கள் சூரியனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. சூரிய ஒளி இல்லாமல் உலகில் எந்த ஒரு உயிரினமே தோன்றாது. உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமான சூரியன் அனைத்து உயிர்களுக்குமே தந்தையாக கருதப்படுகிறான். இதன் அடிப்படையில் தான் சூரியன் பித்ருகாரகன், அதாவது தந்தை என அழைக்கப்படுறான். இறைவன் ஒளி வடிவமாக இருப்பதாக நம்பப்படுது. இறைவனை ஒளி வடிவத்தில் கண்டதாக பல மகான்கள் தங்களோட அனுபவத்தில் கண்டு சொல்லியிருக்காங்க. சூரியன் ஒளி வடிவமாக இருக்கிறதுனால தான் பரமாத்மா அப்படின்னு அழைக்கப்படுது. வெளிச்சமே உயிரினங்களுக்கு கண் பார்வை தருகிறது. வெளிச்சமில்லாத கண்களால்
கண்களால் எதையுமே பார்க்க முடியாது. அந்த வெளிச்சத்தை தரக்கூடிய கிரகம் தான் சூரியன் அப்படிங்கிறதுனால கண் பார்வைக்கு காரக கிரகமாக சூரியனை நிர்ணயிச்சிருக்காங்க. இதனோட அடிப்படையில் தான் வலது கண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் என சொல்லப்படுது. சூரியனோட நிலம் இளம் சிவப்பாகும். சூரிய ஒளியில் மலரக்கூடிய செந்தாமரை சூரியனுக்கு உரிய ஒரு மலராக சொல்லப்படுது. இளசிவப்பு நிறத்தில் காணப்படக்கூடிய கோதுமை சூரியனுக்குரிய தானியமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிம்மராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சிம்மராசியை பொறுத்த வரைக்குமே மகம் நட்சத்திரம் முதல் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், களத்திரஸ்தானத்தில் புதன், அதே மாதிரி ராசி செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி, லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த டைமில் அமைஞ்சிருக்கு. மேலுமே இதனால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, எதை கண்டுமே அஞ்சாமல் தைரியமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய சிம்மராசி நேயர்களே, இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகளுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் ஒரு யோகமானது காத்திருக்கு. உடல் பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களோட இருந்து வந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படும் வகையில் தான் உங்களுக்கு சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. வீண் செலவுமே குறையும். எதிலுமே ஒரு வேகத்தை உண்டாகும். நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்க தோன்றாத மனநிலையானது உங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இந்த டைம் ஆனது அமைஞ்சிருக்கு. வியாபாரம் தொடர்பான முயற்சியில் சாதகமான பலன்கள் எல்லாமே ஏற்படும். தொழில் தொடர்பான பயணம் செல்ல நேரலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. மேலத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த சிக்கல்களுமே தீரும். திருமண முயற்சிகள் கைகூட வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணவரத்து இருக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. மேலுமே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகளோட மகிழ்ச்சியாக நீங்கள் பொழுதை கழிப்பீங்க. உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தம் அனைத்துமே நீங்கி இந்த டைமில் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி அதிகரிக்க வகையில் தான் இந்த டைம் ஆனது அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே பொன்னான தருணங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே மற்றவங்களோட இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி நட்பு ஏற்படும். எந்த ஒரு வேலையிலும் வேகத்தை காண்பீங்க. செலவுகளுமே குறைய ஆரம்பிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் பயணம், அதன் மூலம் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து சிறப்பாக முடியும். தேவையான பண உதவியுமே சற்று தாமதமாக இந்த டைமில் கிடைக்கும். தொழில் தொடர்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தீய ஆயுதங்களை நீங்கள் கையாளும் போது மட்டும் கவனம் தேவை. உதவிகள் செய்யும் போதுமே ஆலோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வி தொடர்பான பயணம் செல்ல நேரலாம். திறமை வெளிப்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படின்னா, சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உறவினர்கள் வகையில் உங்களுக்கு தவிர்க்க முடியாத சுப செலவுகள் சுமக்க நேரும். முக்கியமான பயணமோ முக்கிய பிரமுகர்களோட சந்திப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சில பேர் கூட்டு முயற்சியில் லாபம் தேடலாம். அதே மாதிரி சில பேர் குடும்பத்தாரோட கூட்டு சேர்ந்து தொழில் செஞ்சு அதனால நல்ல ஒரு லாபம் பார்க்கும் வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் மற்றும் வேலை உத்தியோகம் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி அடையலாம். சேமிப்புமே உங்களுக்கு இந்த டைமில் நல்லா சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் இருக்கும். உங்களோட உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான ஒரு பலன்களை திருப்தியையும் கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. எதிர்ப்பு இடையூறு ஒரு புறம் இருந்தால் கூட உங்களோட தன்னம்பிக்கையாலும் உங்களுடைய விடாமுயற்சியாலும் உங்களுடைய தைரியத்தாலும் அது எல்லாத்தையுமே போராடி எதிர்த்து நின்று வெற்றி பெற்று அருமையான எதிர்காலத்தையுமே உருவாக்குங்க. அடுத்ததாக உத்திரம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னா கூட வைத்திய செலவுகள் வீண் பெரிய செலவுகள் எல்லாமே தவிர்க்க முடியாததான் இருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டைமில் இறை வழிபாடு செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்.
அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே சில சமயம் உங்களுக்கு ஒரு சோர்ந்த மனநிலையே இருக்கலாம். ஜாதக தசாபுக்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செஞ்சு கொள்வதனால மனதில் ஒரு ஆறுதலும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் வகையில் அமைஞ்சிருக்கு. மேலுமே தொடர்ந்து நீங்கள் சிவனை வணங்க எல்லா நன்மைகளும் ஏற்படும், எதிலுமே வெற்றி கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசிப்படி நீங்கள் சூரிய வழிபாடு தினமுமே காலையில் குளிச்சுட்டு சூரியன் உதிக்கும் போது சூரிய வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சூரியனை போல வாழ்க்கையை உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷன் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.